வெனிசுலா மீது அமெரிக்கா கடும் தாக்குதல், அதிபர் மடுரோ சிறைப்பிடிப்பு, ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. வெனிசுலா மீது அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும், அந்நாட்டு அதிபர் நிக்கலஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று ஜனவரி 3, 2026 தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், அமெரிக்கா வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் நிக்கலஸ் மடுரோவுக்கு எதிராக வெற்றிகரமாக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியுள்ளது. மடுரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலின் பின்னணி: வெனிசுலாவின் தலைநகர் கராகஸ் மற்றும் மிராண்டா, அரகுவா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை குறைந்தது 7 பயங்கர வெடிப்புகள் கேட்டதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான போர் மற்றும் ஜனநாயகத்தை மீட்டெடுத்தல் ஆகியவற்றை ட்ரம்ப் நிர்வாகம் முன்னிறுத்துகிறது. வெனிசுலா அரசின் கண்டனம்: இந்த தாக்குதலுக்கு வெனிசுலா அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு என்று கூறியுள்ள அந்நாட்டு அமைச்சரவை நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. மேலும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச எதிர்வினை: அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. கொலம்பியா போன்ற அண்டை நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபை உடனடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. இதற்கிடையில் இந்த நடவடிக்கை குறித்த மேலதிக விவரங்களை வெளியிடுவதற்காக அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அதேவேளை வெனிசுலா பாதுகாப்பு தளபதி தனது கொலை குறித்து பரவிய வதந்திகளை மறுத்து வெனிசுவேலாவின் பாதுகாப்பு அமைச்சர் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றினார். அப்போது அவர் வலியுறுத்தி கூறியதாவது: வெற்றி நம்மதே, ஏனெனில் சட்டப்பூர்வமத்தையும் மனித மரியாதையும் நம்முடன் உள்ளன. நாம் வெற்றி பெறுவோம். அவர் அமெரிக்க பேரரசுக்கு எதிராக சாம்ராஜ்ய எதிர்ப்பு போர் நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்து ஒரு வீடியோ செய்தியையும் வெளியிட்டுள்ளார்.